ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா வரம் தரும் வராகியானவளாக இருந்தாலுமே கூட எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் வரமாக கொடுத்துட மாட்டேன். எந்த மனிதர் நிஜமாவே மனித பிறவியாக மனிதாபிமானத்தோட மற்றவங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவணுன்ற எண்ணத்தோட கருணை கொண்ட உள்ளத்தோடு வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நான் வரம் கொடுப்பேன். அப்படிதான் இப்போது இந்த வரம் தரும் வராகி என் அன்பு செல்ல குழந்தையான உனக்கு வரம் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். அவ்வளவு எளிதில் சுலபமாக யாருக்கும் வரம் கொடுக்காத நான் இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேனா, அதற்கான காரணத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அது மட்டும் அல்லாமல் உனக்கு என்னவெல்லாம் வரம் தரப்போறேன்றதை தெளிவாக கேட்டுக்கிட்டு அதை பெற்றுக்கொள்ளவும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்றிக்கவும் நீ தயாராக இருந்திடு என் செல்லமே. இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட கவலைப்படக்கூடாது. ஏன்னா இத்தனை காலமாக நீ கேட்டது எதுவுமே நடக்கலை நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனால் இன்னும் எதுவும் தாமதமாகவில்லை. இந்த நொடி நான் நினச்சா கூட உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் சிறப்பாக உடனே நடத்தி கொடுக்க முடியும். எந்த ஒரு மனசில் எந்த ஆசையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனசார என்னை வணங்கக்கூடியவர்களுக்கு தான் நான் முதல்ல காட்சி கொடுப்பேன். நீ என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டு பெற வேண்டிய அவசியமில்லை. மனசார நினச்சிக்கிட்டு என்னை வணங்கினாலே உன் எதிர்பார்ப்பை நான் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துருவேன். அப்படிதான் இப்போது உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சொந்த பந்தங்களின் சுயநலத்தால் நீ அனுபவிக்கிற கஷ்டத்தை தாங்க முடியாமல் மனமுடைஞ்சு போயிருக்கிற உனக்கு ஆறுதல் சொல்லவும் தேறுதல் சொல்லவும் நல்ல மாறுதலை கொடுப்பதற்காகவும் இந்த வராகி அம்மா உனக்கு வரம் தர வந்தேன். சில சமயங்களில் நீ சின்ன விஷயத்தில் ஏமாறுறதே உனக்கு கொடுக்கப்படும் எச்சரிக்கைன்றதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு ஏமாந்ததை பெருசாக நினைக்காம அதை புரிஞ்சுக்காம மறுபடியும் போய் ஏமாந்துக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் உன்னை காப்பாற்ற யாராலும் முடியாது. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை மட்டும் உனக்கு புரிய வைக்கலை, யார் எப்படிலாம் ஏமாற்றுவாங்க, இந்த உலகம் எவ்வளவு மோசமான ஏமாற்றுக்கார கும்பல்கள் நிறைந்த உலகமாக இருக்குன்றதையும் உனக்கு புரிய வைக்கும் விதமாக தான் சில சமயங்களில் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தேன். அதை வச்சாவது இனிமே இந்த உலகத்தில் நீ கவனமாக இருக்கணுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உன்னை படைச்ச இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன், இப்போதைக்கு நீ மனசில் நிறைய தைரியத்தோடு இருக்கணும். இப்போதுள்ள காலகட்டம் என்பது யாரையும் எவரையும் எளிதில் ஏமாற்றி எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமலே அடுத்தவங்களை மிகவும் நஷ்டப்படுத்தக்கூடிய வித்தைகளையெல்லாம் செய்யக்கூடிய மனிதர்கள் புத்திசாலி மூளை கொண்ட மனிதர்களாக இருக்காங்க. ஆனால் நீ எதுக்கும் பயப்படாத. அவன் மூளையை பயன்படுத்தி உன்னை 1000 வழிகளில் ஏமாற்ற நினச்சாலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த வராகி அம்மா சும்மா இருக்க மாட்டேன். இப்போதே உன்னை காப்பாற்றி கவனமாக விழிப்புணர்வோடு உன்னை வாழும்படி செய்வதோடு மட்டுமல்லாமல் உன் நிலைமையையும் உயர்த்துவதற்காகவும் உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதையெல்லாம் கொடுப்பதற்குமாக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்லமே. யாராவது உன்னை ஏமாற்றிட்டு அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாங்கன்னா அந்த சந்தோஷமும் இன்பமும் மகிழ்ச்சியும் நீண்ட நாள் அவர்களுக்கு நீடிக்க விடமாட்டேன். அந்த சந்தோஷம் அப்படியே சங்கடமாய் மாறும்படியும் அவங்க உன்னை ஏமாற்றியதே அவர்களுக்கு துன்பமாய் போய் சேரும்படியும் நான் செஞ்சிருவேன். இனிமேலாவது நீ எந்த மனிதரிடமும் எதுக்காகவும் ஏமாந்து போகாமல் கவனமாக இரு. நீ மனிதன் ஏமாற்றலாம், ஆனால் இந்த வராகி அம்மாவை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு இல்லை, மனசார நினச்சாலே அதையெல்லாம் நான் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்ய யோசிக்க கூட வேண்டாமேன்னு சொல்லவே. இந்த உலகம் எவ்வளவு மோசமானதுங்கிறத உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளு. நீ நல்லா வாழ்ந்து வாழ்க்கையில் உயர்ந்தினா உன்னை பார்த்து பொறாமப்பட்டு பேசுவாங்க. இதுவே வாழ்க்கையில் ஒருத்தரும் உதவி செய்ய ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டு தாழ்ந்து வீழ்ந்து போனாலும் மகா மட்டமாக கேவலமாக உன்னை பேசுவாங்க. இதுதான் மனிதர்களின் உலகம். நீ நல்லா வாழ்ந்தாலும் பேசும், நல்லா வாழாட்டியும் பேசும். இப்படி நீ என்ன செஞ்சாலும் உன்னை பேசக்கூடிய மனிதர்களை நீ நம்ப வேணாம். எப்போவுமே
நீ உன்னை நம்பு, உன்னுடைய முயற்சியை நம்பு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு நீ என்னை நம்பினாலே போதும் என் செல்லமே. மனசார தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றின்னு என்னை நினச்சிக்கிட்டு என்னை கூப்பிட்டினா நீ அறியாமலேயே உன் கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் உன் வாழ்க்கையில் நானே தீர்த்து வச்சிடுவேன். நீ என் மேலே வச்சிருக்க அளவில்லாத அன்புக்கு பரிசையும் பலனையும் உனக்கு கொடுக்கும் விதமாக தான் இப்போது உனக்கு வரம் கொடுக்க இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். என் அன்பு பிள்ளையான நீ இனி நல்லா இருப்ப. நீ இத்தனை நாட்களாக எதிர்பார்த்து ஏங்கி கேட்ட விஷயங்களை எல்லாம் இப்போது உனக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன் செல்லமே. ஒரே ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுட்டு எதுவுமே எனக்கு முடியலை, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கலைன்னு மனமுடைஞ்சு போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உனக்கான நல்லது நடக்கும். என் ஆசீர்வாதத்தோட அனைத்தையும் உன் கைகளில் சேர்ப்பதற்கு தயாராக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மனிதன் தனக்கு அநியாயம் செய்யக்கூடிய முழு உலகத்தையும் கூட தைரியமாக எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் தான் அநியாயமாக நடத்திய ஒருவனின் எதிரில் நிமிர்ந்து நிற்கவே முடியாது. நீ எப்போதும் யாருக்கும் தீங்கோ துரோகமோ செய்யாத. இந்த உலகமே உனக்கு எதிராக நின்னாலும், இந்த உலகமே உன்னை தப்பாக பேசினாலும் நீ தனியாக நின்று உன் பக்க நியாயத்தோட உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியும் என் செல்லமே. ஆனால் ஒருபோதும் யாருக்கும் தீங்கோ துரோகமோ அநியாயமோ நீ செய்ய வேண்டாம். உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ எப்போதும் நல்லதை மட்டுமே செய்யணும். நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செய்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். ஒரு மனுஷன் கோடி கோடியாக காசு வச்சிருக்கலாம், பொருள் சேர்த்துருக்கலாம். ஆனால் அவனால் அதை அனுபவித்து வாழ முடியுமா முடியாதான்றத என் கட்டளைப்படி தான் அவன் அனுபவிக்க முடியும். நான் விதித்த விதிப்படி தான் ஒரு மனிதன் வாழ்க்கையை சுகபோகமாக அனுபவிப்பதும் அனுபவிப்பாக்காததும் நடக்கும். உன் விருப்பப்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நிறைவேற்றி தர்றேன். ஆனால் அதை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னா நீ நல்லது செய்து நன்மைகளை சேர்த்து வச்சுக்கணுமேன்னு செல்லமே. எப்போதுமே நல்லதையே செய்யணுன்ற நல்ல எண்ணத்தோடு நீ இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். இப்போது உனக்கான நல்ல நேரம் பிறந்துருச்சு. நீ என்கிட்ட கேட்ட வரங்களையும் நீ எதிர்பார்க்காத வாழ்க்கையையும் உனக்கு அமைச்சு தர வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கை முழுவதுமே மகிழ்ச்சி காலமாக மட்டுமே இருக்க போகுது. எல்லா மனிதர்களுக்கு பின்பாகவும் ஒரு தெய்வீக சக்தி இருக்குன்றதை நீ உணர்ந்துக்கிட்டினா உன் பின்னால் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி நான் தாங்கிறது உனக்கு புரிய வரும். நானே உனக்கு துணையாக இருந்து தெய்வீக செயலாக அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். உனக்கு தேவைப்படுற அனைத்தையும் அள்ளி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் விடாமுயற்சி நிச்சயமாக உனக்கு பலன் கொடுக்க போகுது. பின் உன்னுடைய விடாமுயற்சியும் நீ கஷ்டப்பட்டு உழைத்த உழைப்பும் அதற்கான பலன்களை கொடுப்பதற்கான நேரம் வந்துட்டதால இனிமே நீ கலங்கவே வேண்டாம். எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயிக்கும்படியும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நான் செய்வேன். உனக்கான ஆறுதலாக அரவணைப்பாக பக்கபலமாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்குமே பயப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ நிறைய விஷயங்களுக்கு திட்டம் போடுற. இதை அப்படி செய்யணும், அதை இப்படி செய்யணும், நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கணும், நம்ம குடும்பம் அப்படி மாறணும்னு நீ எவ்வளவு திட்டம் போட்டாலும் உனக்கு எது சரியானதுங்கிறத இந்த வராகியம்மா நான் தான் முடிவு செய்வேன். உன் மனசு ஒன்று நினைக்கலாம், உன் வாய் ஒன்று சொல்லலாம். ஆனால் உன் மனசு ஒரு விஷயத்தை நினைப்பதற்கு முன்பாகவே உனக்கு எதை நீ நினைக்கணும், எதை நீ யோசிக்கணுங்கிறத கூட இந்த வராகியம்மா நான் தான் முடிவெடுக்கிறேன். அதனால் நான் எடுத்த முடிவுப்படி நீ நல்லதையே நினச்சினா உன் வாழ்க்கையிலையும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்க போது பேரும் புகழும் பெருமையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் நீ வாழும்போது எல்லாரும் உன்னை தேடி வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்க முயற்சி செய்வாங்க.
நோய் நொடி பிரச்சனைகள்ல இருந்தும் கடன் சுமை கஷ்டங்களிலிருந்தும் உனக்கு விரைவில் நிவாரணம் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கும் போது நீ எதுக்காக பயப்படுற? என்னுடைய பிடியில தான் நீ இருக்க. மற்றது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் பொறுமைக்கு பரிசாக நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நிறைவேற்ற போகிறேன். அதுக்கு முன்னால் உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு மற்றவங்க துடிக்கிறாங்க. அதாவது உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கணும், உனக்கு துயரங்களை கொடுக்கணும் நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க போகிறதில்ல. உனக்கு எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு செய்தேனோ அதைத்தான் இப்போது உனக்கு கொடுக்க போகிறேன். மொத்தத்தில் எல்லா வகையிலும் நீ எதிர்பார்த்ததை விட எல்லாவற்றையும் பல மடங்காக பெருசாக கொடுக்க வந்திருக்கேன். இப்போ நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கே நீ மனசுடைஞ்சு போனினா இன்னும் எத்தனையோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கத எப்படி உன்னால் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும்? இப்போவே கூட வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் வருது, நல்ல சந்தோஷங்களும் வருது. கஷ்டங்களை ஒதுக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை மட்டும் பார்க்க பழகு. சின்ன சின்ன விஷயங்களுக்கே மனசுடைஞ்சு போனினா நாளைக்கு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழும்போது எப்படி சந்தோஷப்பட முடியும்? இன்றைய கஷ்டங்களை மட்டுமே யோசிச்சு இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை பற்றி எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். நம்பிக்கை ஒன்றுதான் உன் துயரத்தை தீர்க்கும் மருந்தாக இருக்க போகுது. நீ எந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு நீ சந்தோஷங்களை அனுபவிப்பாய். நீ அனுபவிக்க வேண்டிய எல்லா இன்பங்களையும் நிச்சயமாக அனுபவிச்சு தான் ஆகணும். பதட்டப்படவோ பயப்படவோ இதில் விஷயமே இல்லை. உன் கூட தான் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் அல்லவா? நம்பிக்கையோடு உன் கடமையை செஞ்சினா உனக்கான அந்த நல்ல நாள், உனக்கு வெற்றியை தரப்போகிற அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலையேன்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. எந்த நேரத்தில் எது நடக்கணுமோ அது நிச்சயம் கண்டிப்பாக நல்ல முறையில் நடக்கும். நீ பொறுமையாக இருந்தினா உன் முயற்சிக்கான பலனும் நிச்சயமாக கிடைக்கும். காத்துக்கிட்டே இருக்கிற மனசுக்கு வெற்றி கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த காத்திருப்பும் உன்னுடைய பொறுமையும் தான் உனக்கான நன்மைகளை தரப்போகுது. இப்போது கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை அனுபவிப்பதின் அறிகுறியை நீ உணரப்போகிறாய். என் அருளின் மூலமாக நீ எதிர்பார்த்ததை விட பெரிய சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த உனக்கு நிறைவேறாமல் இருந்த விஷயமெல்லாம் இப்போது வெற்றி பெறப்போகுது. நீ முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். எப்போதுமே இதை நம்மால் முடிக்க முடியாது, அதை நம்மால் செய்ய முடியாதுன்னு மனசு தளர்ந்து சோர்ந்து போகாமல் உன்னால் முடிஞ்ச முயற்சியையும் உழைப்பையும் செஞ்சுட்டு மற்றதையெல்லாம் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்கன்னு ஏன் பொறுப்பில் விட்டுடு. உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் நீ செஞ்சதை விட உனக்கு பல மடங்கு பலனை தரும்படி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் பேரருளை உனக்கு கொடுப்பேன். என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு நான் தானே உதவி செய்யணும். நிச்சயமா நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உனக்கு உதவி செய்து அதை வெற்றிகரமாக முடிச்சும் கொடுப்பேன். நீ எதை நினச்சும் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருந்தினா நடப்பது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக நல்லதாக நான் நடத்தி முடிப்பேன். ஏன் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை நினச்சி கவனத்தில் கொண்டு கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லாமே மிகச் சிறப்பாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா அனைத்தையுமே சரி செய்வேன்.